ஹலோ யூவர்ஸ். ஹிட்லர் கடந்த ஏப்ரல் 30, 1945 அப்போ இறந்து போனதா வரலாறு சொல்லுது. வழக்கமாக யாராவது இறந்து போயிட்டா அவங்களோட பாடியை புதைக்கவோ இல்லை எரிக்கவோ தான் செய்வாங்க. ஆனால் ஹிட்லருக்கு எந்த ஒரு இடத்துலையும் கல்லறை இல்லாதது மாத்திரம் இல்லாமல் அவரோட பாடியை எரிச்சதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த ஒரு நிலையில தான் நம்மளுக்கு ஹிட்லரோட பாடிக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 1945 நாசி ஜெர்மனி 2ஆம் உலகப் போரில் தோக்குற நிலைமையில் இருந்துச்சு. சோவியத் யூனியன் கிழக்கு திசையிலேருந்து தாக்க ஆரம்பித்து போலாண்டை அவங்க கைப்பற்ற நிலையில் பிரிட்டன் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸை கொண்ட ஆலைட் ஃபோர்ஸ் மேற்கு திசையிலேருந்து தாக்க ஆரம்பித்தாங்க. இரண்டு பக்கத்துலேருந்தும் தாக்குதல் நடக்க ஆரம்பித்ததுனால தப்பிக்க வழி இல்லாத ஹிட்லர் அவரோட தோல்வி நெருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெர்லினில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் பங்கரில் போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. சோவியத் படை நெருங்க ஹிட்லரோட படை தளபதிகள் கூட அவரோட ஆர்டர்ஸை நிராகரிக்க தொடங்கிட்டாங்க. அவ்வளோ ஏன், ஹிட்லரோட ரைட் ஹேண்டாக கருதப்படுற ஹிம்லர் கூட ஹிட்லருக்கு தெரியாமல் ஆலைட் ஃபோர்ஸஸ் கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹிட்லர் அவரோட எதிரிங்க கிட்ட உயிரோட மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அவரோட கடைசி முடிவை எடுக்க தொடங்கினார். கடந்த ஏப்ரல் 29, 1945 அன்னைக்கு ஹிட்லர் ஈவா பிரானை அவர் இருந்த பங்கர்லேயே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த ஒரு நேரத்தில் அவரோட எதிரிங்க கிட்ட உயிரோட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து ஹிம்லர்கிட்ட இருந்து பாய்சன் கேப்சல்ஸையும் வாங்கி வச்சுருந்தாரு. ஆனால் ஹிம்லர் ஏற்கனவே ஹிட்லருக்கு தெரியாமல் ஆலைட் ஃபோர்ஸஸோட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ண காரணத்தினால ஹிட்லருக்கு அந்த பாய்சன் கேப்சல்ஸ் உண்மையிலே பாய்சன் தானா இல்லை அதுவும் அவர் ஏமாத்துறதுக்கான செஞ்ச சதி வேலையான்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு காரணத்தினால அந்த பாய்சன் கேப்சலை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஹிட்லர் அவரோட நாயான பிளாண்டிக்கு ஒரு பாய்சன் கேப்சலை கொடுத்தாரு. அந்த கேப்சூலை சாப்பிட்ட உடனே அந்த நாய் இறந்து போனதுக்கப்புறம் தான் ஹிட்லருக்கு அது உண்மையிலே பாய்சன் கேப்சூல் தான்ற நம்பிக்கை வந்துச்சு. இதுக்கு அடுத்த நாள் கடந்த ஏப்ரல் 30, 1945 அன்னைக்கு ஹிட்லரும் ஈவா பிரானும் அவங்களுக்கு நம்பிக்கை கூறியவங்களை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு அந்த பங்கரில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்த நிலையில் ஈவா பிரான் அந்த பாய்சன் கேப்சூலை சாப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் ஹிட்லர் அவரோட தலையில் ஒரு துப்பாக்கியை வச்சு தன்னைத்தானே சுட்டுக்கிட்ட காரணத்தினால 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. இது நடந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேரோட உயிரற்ற உடலையும் அவங்களுக்கு விசுவாசமானவங்க கண்டெடுத்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஹிட்லரோட கடைசி ஆர்டரை செயல்படுத்துறதுக்கு அவங்க ஹிட்லர் மற்றும் ஈவா பிரானோட பாடியை பங்கருக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து பெட்ரோலை ஊற்றி எரிக்க தொடங்கினாங்க. இவங்க 2 பேரோட பாடியும் சோவியத் படை பெர்லினுக்கு வரதுக்கு முன்னாடி பல மணி நேரமாக எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி இருந்தும் சோவியத் படை பெர்லினுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அவங்க பாடி முழுசாக எரியாத காரணத்தினால பாதி எரிஞ்ச நிலையிலேயே ஹிட்லரையும் ஈவா பிரானையும் அதே இடத்துல புதைச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சோவியத் படை உடனே அவங்களோட பாடியை கைப்பற்றி அது ஹிட்லரோட பாடி தானு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷனை தொடங்கினாங்க. அவங்க பண்ண டெஸ்ட்டில் இருந்து ஹிட்லரோட டென்டல் ரெக்கார்ட்ஸ் மூலமா அது ஹிட்லர் தானே அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் இந்த ஒரு உண்மையை ஏற்றுக்காத சோவியத் யூனியனோட தலைவர் ஜோசப் ஸ்டாலின் இந்த உண்மையை மக்கள்கிட்ட இருந்து மறைச்சு ஹிட்லர் தப்பிச்சிருக்கலான்னு சொல்லி ஒரு போராளியை கிளப்பி விட்டுருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால பலரும் ஹிட்லரை பற்றி பல கான்ஸ்பிரசி தியரிஸ் உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்துலையும் சோவியத் யூனியன் ஹிட்லரோட பாடி அவங்கக்கிட்ட இருக்குதுன்ட்டு வெளியில் தெரிஞ்சால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஹிட்லரோட பாடியை அடிக்கடி இடமாற்ற தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் கடந்த 1970ஆம் ஆண்டு எது ஹிட்லரோட தாடை மற்றும் மண்டையோட கருதப்பட்டுச்சோ அந்த பாகங்கள் சோவியத் யூனியனோட கேஜிபின்னு சொல்லப்படுற ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மூலமா அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி இருந்துமே ரஷ்யா இன்னைக்கு வரையும் ஹிட்லரோட மண்டை ஓட்டோட ஒரு பகுதி அவங்கக்கிட்ட இருக்கிறதா சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் கடந்த 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த சில சயின்டிஸ்ட் இந்த ஹிட்லரோட மண்டை ஓட சொல்லப்படுற பாகங்கள் மேலே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அது 40 வயது கொண்ட ஒரு பெண்மணியோட மண்டை ஓடுன்னு சொல்லி தெரிய வருது. இந்த ஒரு ஆய்வு முடிவுகள் ஹிட்லரோட மர்மத்தை அதிகமாக்க தொடங்குச்சு. என்னதான் வரலாறு ஒரு கதை சொன்னாலும் அது பொய்ன்னு சொல்கிற மாதிரி இன்னொரு கதை இருக்க தான் செய்யும். சிலர் என்ன நம்புகிறாங்கன்னா
ஹிட்லர் யாருக்கும் தெரியாமல் அர்ஜென்டினாக்கு தப்பிச்சு போய் அங்கே இருக்கிற ஹை ரேங்கிங் நாசி அஃபீஷியல்ஸோட உதவி மூலியமா மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு வந்தாருன்னு சொல்லி நம்புகிறாங்க. அவ்வளோ ஏன் எஃபிஐயோட ரிப்போர்ட்ஸில் கூட சவுத் அமெரிக்காவில் ஹிட்லரை மாதிரியே ஒருத்தர் இருக்கிறதா சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த ஒரு ரிப்போர்ட்ஸை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத காரணத்தினால அது மர்மமாகவே இருந்துருச்சு. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிட்லர் அவரோட பாடி டபுளோட உதவி மூலியமாக அவர் இறந்துட்டதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு அங்கேருந்து தப்பிச்சிருக்கலாம்னு சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் இதில் எதுக்குமே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத காரணத்தினால இது இன்னைக்கு வரையும் ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹிட்லரோட பாடிக்கு உண்மையிலே என்ன இருக்கும்? இல்லை இந்த தியரி சொல்கிற மாதிரி ஹிட்லர் தப்பிச்சிருப்பாரா? உங்களோட தாட்ஸ் என்னென்னு கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.